2015 ஒரு மனுஷன் வந்து 25,000 சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு வந்து பைக்கு கிடையாது, ஐஃபோன் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, ஸ்விக்கி இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாதம் எண்டுலேயும் 5,000 சேமிப்புக்கு எடுத்து வைப்பார். அதே மனுஷன் இன்றைக்கி 2026 80,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனால் அவர்கிட்ட கார் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, ஓடிடி இருக்குது. ஆனால் பேங்க் பேலன்ஸு 0 தான். எப்படி? சேலரி 3 மடங்கு அதிகமாக இருக்குது, ஆனால் சேவிங்ஸ் மட்டும் 0வாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் மிடில் கிளாஸில் இருக்கிற மிகப்பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்ட்ரியே இதாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ 1995 பார்த்தீங்கன்னா 90s அப்பாவோட சேலரி 8,000 ரூபாயாக தான் இருக்கும். அவர் வந்து வீடை வழி நடத்தினார், குழந்தைங்களை படிக்க வச்சார், நல்லா கொஞ்சம் கோல்டு வாங்கினார், கொஞ்சம் லேண்டு வாங்கினார். ஆனால் அப்படியே இன்றைக்கி 2026 வாங்க, சேலரி 80,000 ரூபாயாக இருக்கும். ஆனால் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் சப்ஸ்கிரிப்ஷன்னு நம்மளோட சேலரி இப்படியே எல்லாமே போயிட்டு மணி வந்து நம்மளுக்கு இன்கம் என்னமோ அதிகமாக தான் வருது, ஆனால் எக்ஸ்பென்ஸ் இதை விட அதிகமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம், இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஒரு சைலண்ட்டான தீஃப் மாதிரி. மில்க்கு, தக்காளி, ரெண்ட்டு, ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், இது எல்லாமே பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2010 நம்மளோட பெர் இயர்லி ஸ்கூல் ஃபீஸு ப்ரைவேட்டில் 20,000 ரூபாயாக இருக்கும். அன்றைக்கி 2026 எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு 1,20,000 போயிருக்கும். அப்போது நம்மளுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது தான், ஆனால் எக்ஸ்பென்ஸ் வந்து அதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ முன்னாடி வந்து ஒரு 10,000 ஃபோனு இப்போ வந்து 1,20,000 மேலே போச்சு இல்லையா? ஸோ முன்னாடி நம்ம பைக் வச்சுருப்போம், இப்போ காரு எப்படியாச்சும் இஎம்ஐயாச்சும் போட்டு வாங்கிடுறோம். பக்கத்துலலாம் டீ ஷாப்புக்கு போவோம், இப்போ ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணி நம்ம சாப்பிட்றோம் வீட்லேயே. ஸோ நம்மளுக்கு இன்கம் அதிகரிக்கும் போது நம்ம லைஃப் ஸ்டைலும் அதிகரிக்குது. அதுதாங்க பெரிய ட்ராப்பே. ஸோ இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹவுஸ் இஎம்ஐ இருக்குது, கார் இஎம்ஐ இருக்குது, மொபைல் இஎம்ஐ வச்சுருக்காங்க, கிரெடிட் கார்டு இஎம்ஐ வச்சுருக்காங்க. சேலரி வரும், இஎம்ஐ போகும். இதுதான் பல வீட்டில் நடக்குது. பலர் சம்பளம் வாங்கிறதுக்காக வேலை செய்யலை, இஎம்ஐ கட்டுறதுக்காக தான் வேலையே செய்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற பெரிய ரியாலிட்டியே. சரி, கிரெடிட் கார்டு என்ன சொல்லுது? இப்போ வாங்கு, நாளைக்கு கஷ்டப்படு, அதுதான் சொல்லுது கிரெடிட் கார்டு. 5,000 பர்ச்சேஸ் பண்ணுவோம், 15,000 பர்ச்சேஸ் பண்ணுவோம், 50,000 பர்ச்சேஸ் பண்ணுவோம். கிரெடிட் கார்டு பில்லு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,00,000 ரூபா, 1,20,000, 1,50,000 வரும் இல்லையா? ஸோ சோஷியல் மீடியா ப்ரெஷர் வேறு இருக்குது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப்பெல்லாம் ஓப்பன் பண்ணாவே நியூ காரு, நியூ ஹவுஸு, ஃபாரின் ட்ரிப்பு, ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு போஸ்ட்டு போட்டே இருக்காங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு நாமும் வாங்கணும். நீடு இல்லை, ஆனால் கம்பேர் பண்ணியே நம்ம வாங்குவோம். பல சேவிங்ஸ் கம்பேரிஷனில் தான் அழியிறது. சரி, இப்போ ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, துபாய், கத்தார், குவைத்து, சவுதி. ஸோ இந்த மாதிரி 2,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. இந்தியாவில் வீடு கட்டுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, கார் வாங்குகிறாங்க, ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. 10 வருஷம் இருந்துட்டு ரிட்டர்ன் வரப்போ சேவிங்ஸு எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டு கண்டிப்பாக இருக்காது சேவ் பண்ணது. ஏன்? லைஃப் ஸ்டைல் தான், வேறு ஒன்றும் இல்லை, ராங் பிளானிங் தான். இது தாங்க ரீசனு. ஸோ நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா நல்லா சேவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க சிம்பிளான ஒரு லைஃபு, சிம்பிளாக ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, சிம்பிளாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் லக்ஸரி வந்து நார்மலாகி போயிடுச்சு. அதனால தான் நமக்கு சேலரி அதிகம், ஆனால் சேவிங்ஸ் குறைவாக இருக்குது. சரி, நம்ம வெல்த்து இன்கம் அது வந்து இப்போ ஒரு பெரிய லெசன் நமக்கு. நம்ம ஹை சேலரி வாங்கிறதுனாலே நம்ம ரிச் கிடையாது. ஹை சேவிங்ஸு ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் ரிச் ஆகும். நீங்கள் 50,000 சேலரி வாங்கிட்டு 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரிச்சாக இருப்பீங்க. இதே நீங்கள் 1,50,000 சேலரி வாங்கி சேவிங்ஸ் 0 பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி வச்சுருக்கணும். லிக்விட் கேஷாக சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அன்னெசரி இஎம்ஐ வந்து அவாய்ட் பண்ணணும். நம்மளோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கணும். பிஸ்னஸ் ஏதாவது சைடில் செகண்ட் பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கணும், ஏஐ லேர்ன் பண்ணணும், ஃப்ரீலான்ஸ் ஏதாவது ஒர்க்கு கிடைச்சா ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஸ்பெண்ட் பண்ணணும். மணியை நம்ம ஏர்ன் பண்ணுறத விட கண்டிப்பாக கம்மியாக தான் பண்ணணும். அதுதாங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய கோல்டன் ரூல். நம்ம சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவு கண்டிப்பாக போயிடவே கூடாது. சரி,
இன்றைக்கி இந்தியாவில் பிரச்சனை வந்து சேலரி கம்மி கிடையாதுங்க, சேவிங்ஸ் கம்மி தான். நம்ம வந்து ஒரு லோ இன்கம்மை வச்சுக்கிட்டு ஹை சேவிங்ஸை பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்பா ஜென்ரேஷனு. ஆனால் இன்றைக்கி ஹை இன்கம்மை வச்சுக்கிட்டு லோ சேவிங்ஸ் தான் பண்ணுறோம். நமக்கு ஒரு நாள் வந்து சேலரி நின்று போகலாம், ஜாபு போகலாம், ஆனால் பிஸ்னஸும் ஃபெயில் ஆகி கூட போகலாம். அப்போ வந்து நம்மளை காப்பாற்றுறது வந்து நம்ம சேலரி கிடையாது, நம்ம சேவிங்ஸ் தான், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தான், நம்மளோட கார்பஸை பில்ட் பண்ணுறது தான். ஸோ சம்பளம் எப்பயுமே நம்மளை வாழ வைக்கும், ஆனால் சேமிப்பு தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே மெயினாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.